அரிட்டாப்பட்டியை போலத்தான் பரந்தூர் மக்களும் என விஜய் பேச்சு. விமான நிலையத்தை வேறு இடத்தில் அமைக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் மத்தியில் பேச்சு. உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு நாடகமாடுவதாக விஜய் குற்றச்சாட்டு. விமான நிலையத்தை தாண்டி ஏதோ லாபம் உள்ளதாகவும் சாடல். உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி. நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. போராட்ட களத்திற்கு வந்து மக்களை சந்திக்க வேண்டும் என நினைத்த தன்னை ஊருக்குள் அனுமதிக்காதது ஏன் என விஜய் கேள்வி. விரைவில் ஊருக்குள் வருவேன் என்றும் சூளுரை. டங்ஸ்டன் மக்களை பாதிக்கும் என்பதால் எதிர்ப்பதாகவும் விமான நிலையம் வளர்ச்சிக்கானது என்பதால் ஆதரிப்பதாகவும் TKS இளங்கோவன் விளக்கம். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கருத்து. கேரளாவில் காதலனுக்கு விஷம் கொடுத்து கொன்ற பெண்ணுக்கு தூக்கு தண்டனை. தற்கொலை நாடகம் ஆடி திசை திருப்ப முயன்றதாகவும் நீதிமன்றம் தீர்ப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கல் குவாரிக்கு எதிராக புகார் அளித்தவர் கொல்லப்பட்ட வழக்கு. குவாரி உரிமையாளர் உட்பட 4 பேருக்கு பிப்ரவரி 3 வரை நீதிமன்ற காவல். புதுக்கோட்டையில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த அதிமுக நிர்வாகி காட்டிக் கொடுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கொலையாளிகளை விட்டுவிட்டு மற்றவர்களை கைது செய்து வழக்கை திசை திருப்புவதாக கண்டனம். புதுக்கோட்டை அதிமுக நிர்வாகி கொல்லப்பட்ட சில மணி நேரத்திலேயே கைது நடவடிக்கை. திசை திருப்பும் செயல் என அவதூறு பரப்புவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி கண்டனம். ஆம்னி பேருந்துகள் வெளிவட்டச்சாலை வழியாக வந்ததால் வானகரம் கோயம்பேடு இடையே போக்குவரத்து நெரிசல். கிளாம்பாக்கம் முதல் ஊரப்பாக்கம் வரை ஊர்ந்து சென்ற வாகனங்கள். MBA MCA படிப்பிற்கான டான்செட் நுழைவுத் தேர்வுக்கு வரும் 24ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. மகர விளக்கு விழா நிறைவு பெற்றதை அடுத்து சபரிமலை கோயிலில் நடை அடைப்பு. சுமார் 53 லட்சம் பேர் ஐயப்பனை தரிசித்ததாக தகவல். சென்னை காமராஜர் சாலையில் நடந்த குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை. மிடுக்காக அணிவகுத்து சென்ற முப்படைகள் மற்றும் காவல்துறை வீரர்கள். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே பெய்த கனமழை. 500 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதம். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் ஒரே ஆண்டில் 12,80,000 மனுக்களுக்கு தீர்வு. மக்களுக்கான அரசு என்பதற்கு உதாரணமான திட்டம் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பெருமிதம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் குறைந்த வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீக்கம். போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து 3 பிணை கைதிகளை விடுவித்த ஹமாஸ் அமைப்பு. 90 பாலஸ்தீனியர்களை விடுவித்தது இஸ்ரேல் ராணுவம். அமெரிக்காவின் 47வது அதிபராக இன்றிரவு 10:30 மணிக்கு பதவியேற்கிறார் ட்ரம்ப். களை கட்டத் தொடங்கிய கொண்டாட்டங்கள்.
காதலனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த பெண்ணுக்கு மரண தண்டனை விதித்து கேரள மாநில நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. கேரள மாநிலம் பாரசாலையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஷாரோன் ராஜ் கன்னியாகுமரி மாவட்டம் ராமவர்மன் சிறையைச் சேர்ந்த கிரீஷ்மாவை காதலித்து வந்தார். கிரீஷ்மாவிற்கு அவரது குடும்பத்தினர் வேறு இடத்தில் திருமண ஏற்பாடு செய்த நிலையில் 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி கிரீஷ்மா வீட்டிற்கு ஷாரோன் ராஜ் சென்றுள்ளார். அப்போது காதலன் ஷாரோன் ராஜுக்கு கிரீஷ்மா குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்ததாக புகார் எழுந்தது. இந்த வழக்கில் கிரீஷ்மா, அவரது தாய்மாமன் நிர்மல் குமரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இவ்வழக்கில் கேரள மாநிலம் நெய்யாற்றின்கரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. அதன்படி காதலனை கொலை செய்த கிரீஷ்மாவிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றச்சம்பவத்தின் போது தடயங்களை அழித்ததாக அவரது தாய் மாமனிற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சிதான் மக்களை முன்னேற்றம். ஆனா அந்த வளர்ச்சின்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும். நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லமெட்டால் அம்மன் மேலையும் எல்லை அம்மன் மேலையும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரிஞ்சது. அந்த நம்பிக்கையை இழந்துடாதீங்க. உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அனுப்ப உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. இங்கதான் பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஏன் ஊருக்குள்ள வரணும்னு தடையின்னு எனக்கு தெரியல. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம புள்ளிங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விதிச்சாங்க. ஒரு துண்டு சீட்டு நம்ம புள்ளிங்க கொடுத்ததுக்கு. அது ஏன்னு எனக்கு புரியல. அதனால கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடிய திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும். தேவையென்றால் சட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம். போராடக்கூடிய மக்களுக்கு நிலவரம் பார்த்தா முடியாது போல் இருக்கு. சரி, ஓகே, உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இதே ஊருக்கு, உங்க ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் வரேன். தேங்க்யூ சோ மச். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் மக்களை நேரில் சந்தித்து தன்னுடைய உரையை ஆற்றியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். இதில் தன்னுடைய கள அரசியலை ஏக்னாபுரத்திலிருந்து தொடங்குவதாக அவர் கூறியிருக்கிறார். அரசு இந்த திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும், விவசாயிகள் குறைவாக பாதிக்கக்கூடிய வகையில் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அவர் கூறியிருக்கிறார். அதே நிலையில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய அரசு இதற்கு ஏன் அதே அணுகுமுறையை கையாளவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்றும், போராட்ட களத்தில் நிற்பேன் என்றும், தேவையென்றால் சட்ட போராட்டத்தை முன்னெடுப்பேன் என்றும் விஜய் கூறியிருக்கிறார். அதே நிலையில் துண்டுச்சீட்டு கொடுத்ததற்காக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தனக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை என்பதையும் அவர் மறைமுகமாக கூறியிருக்கிறார். குறிப்பாக ஏக்னாபுரம் மக்கள் கடந்த 910 நாட்களாக அம்பேத்கர் திடல் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அந்த போராட்ட களத்திற்கு சென்று மக்களை சந்திக்க தான் விரும்பியதாகவும் அதற்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றும் அது ஏன் என்று தனக்கு தெரியவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பற்றிலாம் தான் எடுத்து சொன்னேன்.
அதுல ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு. சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய, இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம். இதான் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை. இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல. இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டில் நான் சொன்னேன். அது விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் இத்திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அதை இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். இந்த விஜய் உரையில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய அம்சங்கள் தொடர்பாக பேசுவதற்காக நெறியாளர் காயத்ரி இணைகிறார். காயத்ரி, இதுல நிறைய விஷயங்களை சுட்டிக்காட்டிருக்காரு. ஒன்றிய அரசு ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் மறைமுகமா சாடி இருக்காரு. தன்னுடைய கள அரசியல் ஏக்னாபுரத்துடன் தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது மம்தா பானர்ஜி சிங்கூர்ல அந்த மாருதி நிறுவனத்திற்கு எதிராக மக்களோடு நின்று போராட்டத்தை தொடங்கின மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா போராட்டத்தை சட்ட ரீதியா கொண்டு போக தயார் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட இது அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேச்சில் ஒரு கிளாரிட்டி இருக்கா, என்ன இதை புரிஞ்சுக்கலாம் இல்ல? நிச்சயமா தேவப்பிரியன், இப்போ இந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய கருத்து அப்படிங்கிறது அடிப்படையில் தன்னோட கட்சி சார்ந்திருக்கக்கூடிய கொள்கையை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துவதாக, அதாவது இந்த விக்கிரவாண்டி மாநில மாநாட்டில் அவர் குறிப்பிட்டிருந்த அதே அந்த விஷயத்தை இப்போ வலியுறுத்தும் விதமாக தற்போது அந்த மக்களை சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் பேசியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நேரடியாக மாநில அரசை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய விதமாக அமைந்திருக்கிறது. ஆனால் மத்திய அரசு தொடர்பாக அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த விவசாய நிலங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மத்திய மாநில அரசுகளுக்கு முன்வைக்கிற அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் மாநில அரசு சார்ந்து இருக்கும் பொழுது பல கேள்விகளோடு விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பா சொல்லணும்னா, டங்ஸ்டன் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியதை தான் வரவேற்கிறேன். அதே சமயத்தில் அதற்கு ஒரு நியாயம், ஏகனாபுரம் பகுதி மக்களுக்கு ஒரு நியாயமா? அப்போ இது யாருடைய அழுத்தத்தின் பெயரால இந்த திட்டத்தை கொண்டு வரணும்னு மாநில அரசு நினைக்கிறது அப்படிங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம மக்கள் முன்பாக நாடகம் ஆடக்கூடிய ஒரு அரசாக தற்போதைய ஆளும் அரசு இருக்கிறது. எதிர்கட்சியாக இருந்த போது 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு இப்போ ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் வேற ஒரு போக்குல செயல்படக்கூடியதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக விஜய் தாவேக இருவருமே, அதாவது தொடர்ந்து பேசலாம். விஜய் பேசியதுடைய மற்றொரு பகுதியை தற்போது பார்க்கலாம்.